இன்னைக்கு நம்ம உங்களுக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசன கனவுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். பிரதர், கர்த்தர் என்கிட்ட ட்ரீம் வழியாக நிறைய பேசுகிறாரு, ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த அர்த்தத்தை நான் எப்படி தான் பிரதர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரதர், கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, அவர் கொடுக்குற கனவுக்கான அர்த்தத்தை மட்டும் புரிந்து கொள்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது பிரதர். இதில் என்னென்னமோலாம் வருது, அது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது அப்படின்ற யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 விஷயத்தை புரிந்து கொள்ளணும் பாருங்களேன். ஒன்று டைரக்ட் ட்ரீம், இன்னொன்று இன்டைரக்ட் ட்ரீம். அவர் கொடுக்கக்கூடிய கனவுல ஒன்று நேரடியான அர்த்தத்தை கொண்ட கனவாக இருக்கும், இன்னொன்று மறைபொருள்களை கொண்டிருக்கிற கனவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ட் ட்ரீம்னா என்னன்னு பார்த்துருவோம். நேரடியாக வரக்கூடிய கனவு. இந்த கனவுக்கு உங்களுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்களேன். அந்த கனவுலேயே உங்களுக்கு அர்த்தம் வந்துடும். இப்போது சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனம் ஆறாரு, சொப்பனத்தில் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சாலமோன் ஞானத்தை கேட்குறாரு. இப்போ இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் மறுநாள் எந்திரிச்சு யோசிக்கல பாருங்கள். இந்த கனவு ரொம்ப டைரக்டானது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் வந்தீங்க அப்படின்னா பவுலுக்கு வருது, ஒரு சொப்பனம் வருது. அப்போ இந்த இடத்துக்கு வந்து நீ ஊழியம் செய் அப்படின்ற ஒரு அடையாளம் அவருக்கு உண்டாகுது. அப்போது என்ன பண்ணுறாருனா, சரி பரிசுத்த ஆவியானவர் இங்கே நம்மளை வந்து ஊழியம் செய்கிறதுக்கு அழைக்கிறாரு அப்படின்றது தெரியுது. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதில் கிளியராக இருக்குது. இப்போ யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருது, இயேசுவை தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடி போயிரு அப்படின்றாரு. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் பிரதர்? அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. கர்த்தர் டைரெக்டாக இதுதான் உங்களை செய்ய சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் இதுக்கு இப்படி கர்த்தர் என்ன சொப்பனத்தில் செய்ய சொல்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடையாது. அவர் டைரெக்டாக ஒன்று சொன்னார்னா அது டைரக்ட் தான், அதுக்கு எந்த ஒரு மறைபொருளும் கிடையாது. சரி, இப்போ நம்ம இன்டைரக்ட் ட்ரீம்னா என்னன்னு பார்த்துருவோம். மறைபொருள்களை கொண்டு இருக்கிற சொப்பனம்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியாது பாருங்களேன். ஒரு சில நேரம் நீங்கள் சில நம்பரை பார்க்கலாம், 10, 5, 15, 20 இப்படி ஏதாவது ஒரு நம்பரை காமிப்பார், இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை காமிப்பார், இல்லை ஏதாவது ஒரு அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒரு விலங்குகள் உங்களுடைய சொப்பனத்தில் உண்டாகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு புரிந்திருக்காது பாருங்க. அதுக்குள்ளே தான் ஒரு மீனிங்கை கர்த்தர் மறைச்சி வச்சிருப்பார். இப்படி அவர் பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் பேசியிருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் பேசியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பேதுரு ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறப்போ வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வர்ற மாதிரி பார்க்குறாரு. ஒரு கூடை இறங்கி வருது. பேதுரு பயங்கர பசியாக இருக்காரு பாருங்க. பசியாக இருக்கும் போது ப்ரேயர் பண்ணுறாரு. ஒரு துப்பட்டி அவர்கிட்ட இறங்கி வருது. ஒரு கூடையில் அசுத்தமான சில விலங்குகள் உள்ளே இருக்கிறதாக சொல்லுது. இப்போது யூதர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லா உணவையும் சாப்பிட மாட்டாங்க பாருங்களேன். இப்போ பன்றியெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. லேவியர் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. சில விலங்குகள் சிலதெல்லாம் தீட்டுள்ளதாக அவங்களுடைய கலாச்சாரத்தில் எண்ணப்பட்டுச்சு. அதனால் அதை அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தீட்டுள்ள விலங்குகள் எல்லாமே அந்த கூடையில் இவர்கிட்ட இறங்கி வர மாதிரி பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே பார்க்குறப்போ ஒரு சத்தம் உண்டாகுது, இதை அடித்து புசி அப்படின்னு ஒரு சத்தம் உண்டாகுது. ஆண்டவரே, இதை நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் தீட்டுள்ளதும் அசுத்தமானது அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டுள்ளது என்று எண்ணாதே அப்படின்றாரு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? ஒருவேளை கர்த்தர் வந்து பேதுருவை பனிக்கறி சாப்பிட சொல்கிறாரா, இல்லை மற்ற அசுத்தமான சில விலங்குகளை எடுத்து போய் சாப்பிட சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுதான் இன்டைரக்ட் ட்ரீம். இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் பாருங்கள். நீங்கள் போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையின் வழியாகவே கர்த்தர் ஒரு மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணிடுவார். இப்போ பேதுரு என்னவா இருக்கிறாரு? பசியாக இருக்கிறார். பசியாக இருக்கும்போது சாப்பாட்டை வச்சே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். அப்போ உங்களுடைய சூழ்நிலைக்கு நடுவில் ஏதோ ஒரு சிம்பிளையோ இல்லை ஏதோ ஒரு விலங்கையோ ஏதாவது ஒன்றை வச்சு கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளை காமிச்சு பேசுவார். அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் நம்ம இன்டைரக்ட் ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறது பிரதர்? இந்த வியாக்கியானம் பண்ணுறதை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் நோட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு, பிரதர் நான் பார்த்த கனவுக்கு எனக்கு என்ன அர்த்தம்னு தெரில பிரதர், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, என்ன கனவு பார்த்தீங்க, எவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம் பார்த்துருக்கேன் பிரதர் அப்படின்றாங்க. சரி, உங்கள் வாய்ஸ் நோட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தா 1.5 மணி நேரத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி நிறைய பேர் அனுப்பிச்சதுனால எல்லாருடைய வாய்ஸ் நோட்ஸையும் என்னால் கேட்க முடியாது, எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது பாருங்களேன். அதனால் நீங்களே உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்களை கனவுகளை அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு
தெரிஞ்சுக்கிட்டா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசன கனவுகளை எழுதி வைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். எழுதினா தான் உங்களால் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 7வது அதிகாரம் 1வது வசனம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்தெஷத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களை தொகையாய் விவரித்தான். இங்க தானியேல் தன்னுடைய சொப்பனத்தை எழுதி வச்சாரு அப்படின்ட்டு இருக்கு. எழுதி வச்சு காரியத்தை தொகையாய் விவரித்தான்னு இருக்கு. நீங்கள் அதில் என்னென்ன பார்த்துருக்குறீங்க, உங்களுடைய கனவில் என்னென்னலாம் இருந்துச்சு, இந்தந்த விலங்கை நான் பார்த்தேன், இந்த கலரை நான் பார்த்தேன், இந்த இடத்துல நின்றேன், அதில் பார்த்த ஒரு விஷயத்தையும் தவற விடாமல் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வைக்கணும் பாருங்கள். எழுதி வைக்கிறதுல என்ன பிரதர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இம்பார்ட்டன்ஸை காமிக்குது. கர்த்தர் என்கிட்ட இந்த கனவு வழியாக பேசியிருக்கிறாரு, அதை நான் வேல்யூ பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் காமிக்கிறீங்க. நீங்கள் தூங்கும் போது உங்கள் பக்கத்தில் ஒரு பேப்பர் ஒரு பென்னு வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு ஒரு பென்னு வச்சுக்கோங்க. நான் தூங்கும் போது என் பக்கத்தில் ஒரு நோட்டு ஒரு பென்னு வச்சுருப்பேன். ஏன் வச்சுருப்பேன்னா, எனக்கு வரக்கூடிய சொப்பனங்களை நான் எந்திரிச்ச உடனே அதில் எழுதி வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள். நீங்கள் எழுதாத வரைக்கும் உங்களுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அதில் இருக்கிற சில விஷயங்களை மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு எந்திரிச்ச உடனே தான் நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய மைண்டில் போயிடுது. தானியேலே அதை எழுதி வைக்கிறாருன்னா நீங்கள் எழுதி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ யோவான் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ பார்க்கறதெல்லாம் எழுது அப்படின்றாரு. எங்க ஆண்டவர் தாங்க கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவர் என் மைண்டில் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு சக்தியும் சேர்த்து கொடுத்துருவாரு. நான் எதையும் எழுத தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அப்போ எழுதி வைக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸை காமிக்குது. நீங்கள் எழுதி வச்சாதான் அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு வரக்கூடிய கனவுல முக்கியமாக டேட்டை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா டேட்டுக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய கனவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். அடுத்த 30 நாளில் இது உங்கள் லைஃப்பில் நடக்கும், அடுத்த 50 நாளில் உங்கள் லைஃப்பில் இது நடக்கும் அப்படின்றதுக்கு கனவுல ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும். அதனால நீங்கள் டேட் எப்போவுமே எழுதி வச்சுக்கணும். நான் ஒரு ட்ரீம் எப்படி பார்த்தேன், ஒரு தேவ மனுஷனை நான் போய் சந்திக்கிறேன். அவர் குறிப்பிட்ட ஒரு ட்ரெஸ் கோடிங்கில் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட கலர் ட்ரெஸ்ஸிங்கில் அவர் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறார். நான் அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். இந்த கனவு நான் டேட்டு போட்டு என்னுடைய நோட்டில் எழுதி வச்சுட்டேன். சரியாக ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தவங்க கோட்டு விதைக்கிறாங்க. பிரதர், நீங்கள் நிறைய மெசேஜ் பேசுகிறீங்க, நீங்கள் கோட்டு போட்டு நான் பார்க்கல, நீங்கள் கோட்டு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. என் லைஃப்பில் கோட்டு போடணுன்றது ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு. சரி 2 கோட்டை வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு 2 கோட்டை வாங்கினேன். எனக்கு என்ன அப்படின்னா, என்ன ஏதாவது ஒரு ஊழியம் ஆசீர்வதிச்சிருந்துச்சு, என்ன ஏதாவது ஒரு ஊழியக்காரர் ஆசீர்வதிச்சிருந்திருக்காரு அப்படின்னா நான் நிச்சயமாக அவங்களுக்கு கொண்டு போய் விதைப்பேன் பாருங்கள். அப்படி ஒரு 2 ஊழியக்காரவங்க இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிற கோட்டை நான் இந்த 2 ஊழியக்காரவங்களுக்கு விதைக்கிறேன் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன் பாருங்கள். அப்போ ஒரு கோட்டை கொண்டு போய் ஒரு ஊழியக்காரருக்கு விதைக்கிறேன், இன்னொரு கோட்டை கொண்டு போய் இன்னொரு ஊழியக்காரருக்கு விதைக்கிறேன். விதைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த கோட்டை வாங்கிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு எனக்கான இம்பார்ட்டேஷன்லாம் அவர் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு ஒன்று நினைப்பூட்டினார். நீ கொடுத்த கோட்டு கலர் என்ன அப்படின்ட்டு நினைப்பூட்டினார். நான் யோசித்தேன், இந்த கலர் கோட்டு இதை நான் சொப்பனத்தில் பார்த்தேனே, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஊழியக்காரருக்கு இந்த கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு அவர் அங்கே நிற்கிற மாதிரி தானே பார்த்தேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த சொப்பனை மறுபடியும் என் மைண்டில் ஆவியானவர் நினைப்பூட்டுறாரு பாருங்கள். உடனே போய் நான் என்னுடைய நோட்டை எடுத்து பார்க்குறேன். அதே டேட்டில் சரியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொப்பனை எனக்கு உண்டாயிருந்துச்சு. அதே மாதிரி அவர் எனக்கு இம்பார்ட்டேஷன் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருந்திருக்கார். அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய கனவுலையும் உங்களுடைய டேட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கும். நிறைய பேர் கேட்டுருவாங்க, பிரதர் எனக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாரு, ஆனால் அதுக்கு அர்த்தம் இன்னும் வரல பிரதர், எப்போ கனவு பார்த்தீங்க? நேற்று தான் பார்த்தேன். சில நேரம் நீங்கள் பார்க்கக்கூடிய கனவு உங்களுக்கு உடனே அர்த்தம் வராமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது 2 வருஷம் கழித்து நடக்க வேண்டிய ஈவெண்ட்டாக இருக்கலாம், 5 வருஷம் கழித்து நடக்க வேண்டிய ஈவெண்ட்டாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு உடனே அர்த்தம் வரணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. சில நேரம் கழித்து தான் வரும். எல்லா சொப்பனங்களையும் சொல்லலை, சில சொப்பனங்களை சொல்கிறேன். 2வது நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய கனவை வச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யாராச்சும் எனக்கு அர்த்தம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஓடணும்னு தான் நினைக்கிறீங்களே தவிர்த்து, உங்களுக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசன கனவுகளை வச்சு நீங்கள் என்னைக்காச்சும் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். எனக்கு ஒரு தீர்க்க தரிசன கனவு வந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த நாள் அதை வச்சு நான் ப்ரேயர் பண்ணுவேன். அதனால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது எனக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் பாருங்கள். நீங்களும் என்ன பண்ணணும்னா, மறுநாள் எந்திரிக்கிறீங்களா, அந்த கனவை உங்களுடைய மைண்டில் கொண்டு வாங்க. நான் என்ன
பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவரே, இதை எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிங்க, இது என்ன அப்படின்ற அர்த்தத்தை எனக்கு சொல்ல ஆரம்பிங்க. யாரையோ தேடி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை டீக்ரேட் பண்ணாதீங்க, அவரை குறைச்சி காமிக்காதீங்க, அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்ட்டு இருக்கு. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ண ஆரம்பிங்க. வேல்யூ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போவீங்க, அவர்கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க, அந்த சொப்பனத்தை மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய வாயில் அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே உங்களுடைய மைண்டில் அதை கொண்டு வாங்க. இப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுறார். நேபுகாத் நேச்சார்ன்ற ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சொப்பனத்தை பார்க்குறார். சொப்பனத்தை பார்த்து இந்த சொப்பனத்தையும் எனக்கு ஒருத்தன் சொல்லணும், இதுக்கான அர்த்தத்தையும் எனக்கு ஒருத்தன் சொல்லணும் அப்படின்றாரு. இப்படி சொல்கிறப்போ தானியேல் எழும்பி அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் சொல்லலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போய் ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்கு. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாமா? தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு அந்த மறைபொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை சோத்தரித்தான். அப்போ கர்த்தர் இங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, தானியேலுக்கு அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ? தானியேல் அதை வச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பார்க்குறத வச்சு ப்ரேயர் பண்ண கற்றுக்க ஆரம்பிங்க. நீங்கள் எழுதணுன்னே ஆவியானவரே இதை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அன்னைக்கு வெளிப்படுத்தலனாலும் என்றைக்கோ ஒரு நாள் அதை நிச்சயமாக உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தாமல் போகிறவர் அல்ல. அதை மறைப்பொருள்களை அவர் வெளிப்படுத்துகிறவர், அவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸும் நான் சொல்கிறேன். என்னென்னா, தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் ஒரு தடவை மறுபடியும் வாசிங்க. இது வரைக்கும் வாசித்தவங்களாக இருந்திருந்தீங்கன்னா மறுபடியும் வாசிங்க. இல்லாட்டி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த தானியேலை மொத்தமாக வாசிங்க. மொத்தமாக வாசிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதை வாசிச்சிங்கன்னா இதில் தீர்க்க தரிசன கனவுகளை பற்றி நிறைய எழுதியிருக்கும். இதை வாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் சில விஷயத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், சில விஷயத்தை புரிந்து கொள்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். 3வது என்ன அப்படின்னா, நீங்க கனவுல பார்த்த ஒரு விஷயத்தை பைபிள்ல எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து அதை ஒப்பிட ஆரம்பிங்க. அதுல எழுதப்பட்டிருக்கிற சிம்பிளுக்கு பைபிள்ல என்ன மீனிங் இருக்கு, அதுல எழுதப்பட்டிருக்கிற நம்பருக்கு பைபிள்ல என்ன மீனிங் இருக்கு, பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம். பாருங்களேன், அது எப்படின்னு நான் சொல்றேன். நம்ம ஒரு அதிகாரத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 9வது வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இப்போ யோசேப்புக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, சொப்பனத்தின் வழியாக தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாருங்களேன், அவர் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அதில் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவரை வணங்குற மாதிரி பார்க்குறாரு. என்னப்பா இது ஒரு சொப்பனம், இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு, அவருடைய சகோதரர்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பாருங்கள், ஏண்டா நானும் உங்கள் அம்மாவும் உன்னை வணங்குவோமா? இப்போ சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஏண்டா நாங்கள் 11 அண்ணன் தம்பியும் சேர்ந்து ஒன்றை பணிந்து கொள்வோமா? என்னடா கனவு இது அப்படின்றாங்க. அப்போ இதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் என்ன பிரதர் இருக்குது கனெக்ட் பண்ண அப்படின்னா, இப்போது நட்சத்திரங்கள் எதை குறிப்பிடுது அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நட்சத்திரம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஜனங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல யாரை அது ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு? தன்னுடைய 11 சகோதரர்களையும் நட்சத்திரத்திற்கு ஒப்பிட்டுருக்கு. அப்போ நட்சத்திரம்னா என்னன்னா ஜனங்கள் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும். யார் அந்த நட்சத்திரம்? ஜீசஸ். அப்போது நட்சத்திரம்ன்றது ஏதோ ஒரு நபரை குறிக்குது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமை கொண்டு போகிறார். ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு போய் திரளான நட்சத்திரத்தை காண்பிச்சுட்டு சொல்கிறார், உன்னுடைய சந்ததி இவ்விதமாக இருக்கும் அப்படின்றார். அப்போ நட்சத்திரத்தையும் சந்ததியும் ஒப்பிடுறாரு அப்படின்னா, நட்சத்திரம் ஜனங்களை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய கனவுல நட்சத்திரத்தை பார்க்குறீங்கன்னா, அது ஏதோ ஒரு ஜனத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சூரியன் சந்திரன், அப்போ தகப்பன் தாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் இப்படி நீங்கள் பைபிளோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏதோ ஒன்று கனெக்ஷன் இருக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், ஏதோ ஒரு நம்பர் பார்ப்பீங்க. இப்போ நம்பர் 5ன்னு பார்க்குறீங்கன்னா கிரேஸ்னு அர்த்தம். இப்போ நம்பர் 7ன்னு பார்க்குறீங்க,
உங்களுடைய சொப்பனத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சொப்பனத்தில் பார்க்குறீங்க, இப்போ நம்பர் 7 பார்க்குறீங்க, அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அபண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பல அர்த்தங்கள் இருக்கும். இப்போ ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட முடியாது. பாருங்களேன், அந்த நம்பருக்கு என்னென்ன மீனிங் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ஏதாவது ஒன்றோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் ஒரு நாள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ரெவலேஷன்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க, வெளிப்பாடுகளை கொடுக்குறீங்க, எனக்கு டீப்பான ரெவலேஷன்ஸ் வேணும், ஆழமான வெளிப்பாடுகளை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கர்த்தர் வந்து எனக்கு என்ன காமிச்சார்னா, நான் ஒரு விஷன் பார்க்குறேன், அந்த விஷனில் என்னை சுற்றி நிறைய மீட் இருக்கிறத நான் பார்த்தேன், என்னை சுற்றி நிறைய பச்சை கறிகள் இருக்கிறத பார்த்தேன், அதுக்கு நடுவில் நான் இருந்ததை பார்த்தேன். பச்சை கறிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து தேட ஆரம்பிக்கிறேன், பைபிளோட இதில் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. பச்சை கறிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ரெவலேஷன் அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு வாரமாக ஆண்டவரே எனக்கு டீப் ரெவலேஷன் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு அதை விஷனில் அவர் என்னவா காமிச்சிருக்கிறாருன்னா, என்னை சுற்றி பச்சை கறிகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. அப்போது நான் இதை தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரைட்டு, கர்த்தர் இதை வச்சு நம்மகிட்ட என்ன பேசுகிறாருன்னா டீப் ரெவலேஷனை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஏதாவது ஒன்று தருவார், அதுக்கான அர்த்தத்தை இப்படி நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பைபிள் வழியாக தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா, நான் ஒரு புக்கை ரெடி பண்ணுறேன், ஒரு PDF நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். உங்களுக்கு தமிழில் அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸு, நேமு, டீட்டெயிலு இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு என்னென்ன அர்த்தம் வரும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு PDF ஒரு புக்கோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு கீழே பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எனக்கு இந்த புக்கு வேணும் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் அர்த்தம் இருக்கும். இப்போ நம்பர் 1, 2னா என்ன, 3னா என்ன, 4னா என்ன, இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய விலங்குகளுக்கு அர்த்தம் என்ன, இப்படி நீங்களே அதை வச்சு வியாக்கியானம் பண்ணுறதற்காக உதவியாக இருக்கிறதுக்கு அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். பாருங்கள், அது கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் பிரதர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அனுப்பிச்சி வைக்கப்படும். உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இல்லைனா நீங்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி அதில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே அனுப்பி வைக்கப்படும். பாருங்கள், இந்த 3 விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களால் உங்களுடைய சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ண முடியும். பாருங்களேன், மொதல் விஷயம் நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்களை எழுதி வைக்க ஆரம்பிங்க. 2வது விஷயம் என்ன, உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனத்தை வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். 3வது விஷயம், அதை பைபிளோட கம்பேர் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. இந்த 3 வச்சே உங்களால் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். கனவுகளை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சீரீஸாகவே எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா டீப்பாக போய்கிட்டே இருக்கும். அதனால் இதை குறித்து ஒரு கோர்ஸ் மாதிரி நான் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இதை குறித்து ஒரு புக்காகவும் நான் எழுதலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு புக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த புக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த புக்கு, இந்த கோர்ஸு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அடுத்து இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதில் நான் இதை பற்றி டீப்பாக பேசுகிறேன். ஒரு சொப்பனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுறது, அதுக்கான அர்த்தத்தை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்ற எல்லாத்தையும் கேட்குறேன். உங்களுக்கு அந்த PDF வேணும்னாலும் கீழே பார்க்குற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குற எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சொப்பனங்களையும், உங்களுக்கு கொடுத்துருக்கிற கனவுகளையும், உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனங்களுக்கும் இன்றைக்கி ஒரு அர்த்தத்தை அவர் தரப்போகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. இதை பார்க்குற எல்லாருக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக வருகிற ஆவியானவரே, நீங்கள் கருகலானவைகளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறீர். இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய சொப்பனத்திலையும் இவங்களுடைய கனவுலையும் உண்டாயிருந்த சில காரியங்கள் வெளிப்பட்டு இருக்கட்டும். இவங்க மேலே ஒரு விஸ்டத்தை பேசுகிறேன், இவங்க மேலே ஒரு ஞானத்தை பேசுகிறேன். இவங்க பார்க்கக்கூடிய தரிசனங்கள், இவங்க பார்க்கக்கூடிய சொப்பனங்கள் என்னவென்று புரிந்து கொள்ளுகிற ரீதியில் தேங்க்யூ ஜீசஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும், ஒரு விஸ்டம் இவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும், ஒரு ஞானத்தை இவங்க மேலே பேசுகிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒரு ஞானம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க மேலே உண்டாயிருப்பதாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எந்த காரியத்தை நீர் பேசினாலும் அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் இவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். காரியங்கள் எல்லாம் இப்பொழுதே இவங்களுக்கு வெளிப்பட்டு வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஸோ நான் நம்புகிறேன் உங்களுக்கு புரிகிற ரேஞ்சில் இதை நான் டீச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. இதை எந்த அளவுக்கு பேசிக்காக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நான் பேசிக்காக மாற்றிருக்கிறேன். ஸோ இந்த செய்தி வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படட்டும். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் தொடர்ந்து ஒரு பங்காளராக மாறலாம். இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பிச்சி வைக்கலாம். அதுக்கு கீழே பார்க்குற ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை ஃபாரின்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்டர்நேஷ்னலாக பார்க்குறீங்கன்னா வெஸ்டர்ன் யூனியனை பயன்படுத்தி அனுப்பலாம். பேபால்ன்ற நம்மளுடைய வெப்சைட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கார்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஊழியத்தில் ஒரு பார்ட்னராக மாறலாம். அது இந்த ஊழியத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.